நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் வளர்ப்பு நாயை சிறுத்தையிடமிருந்து காப்பாற்ற முயன்ற ஐடி ஊழியரை ஆக்ரோஷத்தோடு சிறுத்தை தாக்கியதில் படுகாயமடைந்துள்ளார். நள்ளிரவில் குடியிருப்பு பகுதியில் சர்வசாதாரணமாக வாக்கிங் செல்லும் சிறுத்தை சிக்குமா? ஏதோ நாய்க்குட்டி ஊருக்குள் நடமாடுவது போல ஆட்கொள்ளி சிறுத்தை சர்வசாதாரணமாக குடியிருப்பு பகுதிகளுக்குள் வாக்கிங் செல்லும் திகழூட்டும் காட்சிகள் தான் இவை. இந்த சிறுத்தையிடம் சிக்கிய தனது வளர்ப்பு நாயை மீட்க தனது உயிரை பணயம் வைத்து போராடிய ஐடி ஊழியரை கொடூரமாக கடித்து குதறியிருக்கிறது சிறுத்தை. உயிரை கையில் பிடித்துக் கொண்டு நடமாடும் கோத்தகிரி நகர மக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுமா? நீலகிரி மாவட்ட கோத்தகிரி நகர பகுதியில் பிரபல தனியார் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இங்கு நேபாள நாட்டைச் சேர்ந்த ஜனக் என்பவர் இரவு நேர காவலாளியாக சுமார் 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு பள்ளி வளாகத்திலேயே குடியிருப்பு வழங்கப்பட்டுள்ளது. இவரது மூத்த மகன் பகதூர் பெங்களூருவில் உள்ள ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து வந்தார். இந்நிலையில் ஒரு வார விடுமுறை எடுத்துக்கொண்டு கோத்தகிரியில் உள்ள தனது அப்பாவின் வீட்டிற்கு வந்துள்ளார். வீட்டிலேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் முறையில் வேலை பார்த்து வந்திருக்கிறார். இந்நிலையில் சம்பவத்தன்று வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த பகதூருக்கு இரவு நேரத்தில் ஆன்லைன் மீட்டிங் ஒன்றில் வீடியோ கால் மூலம் பங்கேற்க வேண்டியிருந்தது. ஆனால் வீட்டில் அந்த அளவுக்கு சிக்னல் கிடைக்காத நிலையில் தனது லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு வீட்டில் இருந்து சிறிது தூரம் சென்றிருக்கிறார். அப்பொழுது தன்னுடன் தங்களது வளர்ப்பு நாயையும் அழைத்து கொண்டு சென்றிருந்தார். சிக்னல் நன்றாக கிடைக்கக்கூடிய இடத்தில் அமர்ந்து தனது மீட்டிங்கை முடித்துக் கொண்ட பகதூர் இரவு 10:30 மணியளவில் தனது நாயை அழைத்துக் கொண்டு மீண்டும் வீட்டை நோக்கி நடந்துள்ளார். அப்போதுதான் அந்த கொடூர சிறுத்தை புதருக்குள் இருந்து வெறித்தனமாக பாய்ந்துள்ளது. பகதூரின் வளர்ப்பு நாயை கவ்விய அந்த சிறுத்தை அதை கடித்து குதற ஆரம்பித்தது. இதைக் கண்டு பதறிப்போன பகதூர் அருகில் கிடந்த கற்களை எடுத்து சிறுத்தை மீது வீசியுள்ளார். இதனால் மிரண்டு போன சிறுத்தை நாயின் மீது இருந்த தனது பிடியை விட அது தப்பி ஓடிவிட்டது. இதனால் ஆக்ரோஷமடைந்த சிறுத்தை பகதூர் பக்கம் திரும்பியிருக்கிறது. அடுத்த நொடி அந்த சிறுத்தை பகதூர் மீது பாய்ந்து அவரை பதம் பார்க்க தொடங்கியது. அவரது கை, கழுத்து, முகம் என சரமாரியாக கட்டித்து குதறிய சிறுத்தை அவர் அலறி சத்தம் போட்டதால் அங்கிருந்து புதருக்குள் ஓடி தலைமறைவாகிவிட்டது. சிறுத்தை தாக்கியதில் படுகாயமடைந்த பகதூரை அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து மீட்டு கோத்தகிரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தற்போது உதகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் உலாவரும் சிறுத்தை அடுத்து ஒரு நபரை பதம் பார்ப்பதற்குள் கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.